கோவிட் கொரோனா வைரஸ் உலகத்திற்கு திரும்பி விட்டதா அப்படின்றது தான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான சாரம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். இந்த பதிவில் ஒரு 3 இது பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல், முதல் விஷயம், கோவிட் உலகத்திற்கு பரவி விட்டதா, திரும்பி விட்டார்களா கோவிட் வைரஸுகள் அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த கோவிட் பரவுவதற்கான முக்கிய காரணம் என்ன? மூன்றாவது, இத்துடன் இந்த கோவிட் முடிவடையுமா அல்லது இது தொடர்கதையா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முதல் பகுதியான கோவிட் பரவுகிறதா உலகத்திற்கு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். இப்போ குளோபல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்ஸ் யூரோப் இன்க்ளூடிங் யூரோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 20% மேலே இருக்கு. இது சம்மர் மாதங்களில் ரொம்ப அதிகமாகத்தான் காணப்படுகிறது. பட் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைம்ல 2020 நம்ம பார்த்த விஷயங்கள் சம்மர் டைம்ல தான் பீக் ஆகி எல்லாருமே லாக்டவுன்ல இருந்தோம். ஸோ லாக்டவுன் வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தாலும் இப்போது இந்த பரவல்கள் தொடர்ந்து இருக்கிறனங்கிறது தான் விஷயம். ஸோ ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் லாஜிக்கலி ஸ்பீக்கிங். பட் லாஜிக்கை நம்ம பார்க்குறத விட மேஜிக் தான் கோவிட் மேஜிக் தான் நமக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ வேஸ்ட் வாட்டர் சர்வீலன்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்சுவல் சர்க்குலேஷன் வைரஸுடைய இது ரிப்போர்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ரைசிங் கேசஸ் மிக முக்கியமான காரணம். இதுதான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கும் கோவிட் ஸ்ப்ரெட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்றத பார்க்குறோம். இரண்டாவது விஷயம், இந்த வேரியன்ட்ஸ் ஆஃப் கோவிடும் ஜாஸ்தி ஆயிருச்சு. WHO SARS-CoV-2 வேரியன்ட்ஸ் பார்த்த வரைக்கும் JN.1, XEC, LP8.8.1 இந்த 3 வேரியன்ட்ஸ் தான் ரொம்ப ஹெவியாக இப்போ பரவலை கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஸோ இது க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவோட சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பெசிஃபிக்காக கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லேயும் இன்க்ரீஸாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட மே 19ஆம் தேதி பார்க்கும்பொழுது 164 புது கேசஸ், அதை தவிர 257 ஆக்டிவ் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும். கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், ரைசஸை அசஸ் பண்ணுறோம். ஸோ டாப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட் லெவல் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மிசோராமுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பொட்டென்ஷியல் ரிசர்ஜன்ஸுக்கு ப்ரிவென்டிவ் சர்வீலன்ஸ் மெஷர்ஸ்லாம் பார்க்குறதா சொல்கிறாங்க. ஸ்க்ரீனிங் பேசஞ்சர்ஸ், எஸ்பெஷலி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏர்போர்ட் மற்றும் எங்கெல்லாம் ஃப்ளோ நிறைய இருக்கும் அங்கெல்லாம் கோவிடுடைய பரவல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது எல்லா ஸ்டேட்லையும் பண்ணுறாங்களா, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை மெதுவாக தான் தூக்கத்துலேருந்து எழுப்புற மாதிரி எல்லாரையும் தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறதா, இல்லை அவ்வளோ சீரியஸாக இருக்க சுச்சுவேஷன், இல்லை கொஞ்ச நாள் திருப்பி அப்படியே அண்டர் பிளே ஆயிடுமான்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது பகுதி வேக்சினேஷன். நம்ம ஆல்ரெடி இப்போ பெரிய லெவலில் இந்தியா தான் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. வேக்சினேஷன் நிறைய பேர் போடாதவங்க போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாங்க. பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டா நல்லது. பாப்புலேஷனும் அந்த 5 வருஷத்தில் நிறைய வளர்ந்த குழந்தைகள் லெவலில் போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஹைஜீன் ப்ராக்டிசஸ், அஃப்கோர்ஸ் நம்ம குட் ஹைஜீன் இருக்கணும், நிறைய மாஸ்க் க்ரௌடட் பிளேஸில் போடணும், சோஷியல் டிஸ்டன்சிங் வைக்கணுங்கிறது யூஸ்வலான ஒரு ப்ராக்டிஸ். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணணும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக கருதப்படுகிறது. அடுத்து ட்ராவல் அட்வைசரி. அஃப்கோர்ஸ் ட்ராவலர்ஸ் எஸ்பெஷலி சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங்லலாம் கேசஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கேருந்து போகிறவங்க டெஸ்ட் பண்ணி தனியாக ஐசோலேஷனில் இருந்துட்டு வர மாதிரி உள்ள அட்வைசரிஸ்லாம் ஆல்ரெடி இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஃபுல் லெவல் கோவிடா இல்லை ஒரு சீசன்னால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிற எஃபர்ட்ஸாங்கிறது பொறுத்து இருந்து தான் நமக்கு தெரியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா குளோபலாக COVID-19 திருப்பி கம்பேக் கொடுக்குது. நிறைய வேரியன்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்மிஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிச்சுவேஷனை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ வேரியன்ட்ஸ் நிறைய புதுசாக JN.1, XEC, LP.8.1 இந்த வேரியன்ட்ஸ்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கும் வேரியன்ட்ஸ்னு சொல்லலாம்.
ஸோ இதில் வந்து ஸ்பைக் புரோட்டீன் மியூட்டேஷன் நிறைய நடக்கிறனால இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் ஜெனரேட் ஆவதாக எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இம்யூனிட்டியும் வந்து போன இதில் வேக்சினேஷனில் போட்டவங்களுடைய இம்யூனிட்டி குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி ஓவர் டைம் போயிடும், திருப்பி இது பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வருகிறது. மூன்றாவது ப்ரிகாஷன் வந்து பெருசாக ஓகேப்பா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க, இதனால கூட வந்திருக்கலான்ற மாதிரி ஒரு விஷயமும் தெரிகிறது. குளோபல் டிராவலும் வந்து நார்மலைஸ் ஆனதுனால டிராவலிங்கும் நிறைய இருக்குது, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. மாஸ்க் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள்ங்கிறது வந்து போக போக குறைவாகத்தான் இருக்குது. டெஸ்டிங்கும் குறைஞ்சி போச்சு, சர்வீலன்ஸும் பெருசாக பார்க்கறது இல்லை. வேக்சினேஷனும் நிறைய கேட்டு புளிச்சு போய் வேணாம்ப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. ஹெசிடேஷனும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. பல விதமான மிஸ்இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும் போயிடுவீங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் பரவுவதால் மக்களும் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தவிர வைரஸ் சீசனாலிட்டி, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பல விதமாக கிளைமேட் சேஞ்ச் வரும்போது இதெல்லாம் வந்து மாறுவதாக தெரிகிறதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், கேஸ் வந்து அண்டர் ரிப்போர்ட் பண்ணப்படுகிறது. 164 சொன்னது மேபி ஒரு 1000 கூட இருக்கலாம். அதை வந்து பயந்துருவாங்கன்றனால கவர்மெண்ட்டே வந்து அதை மிஸ்ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகின்றனன்ற மாதிரி வருது. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, நம்ம கோவிடுடைய ரெசர்ஜன்ஸ் இருக்கு, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காலப்போக்குகளில் பல விதமான நம்ம யூஸ்வலாக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், ஸோ மாஸ்க் போடணுங்கிற மாதிரி பேசிக் விஷயங்களை வந்து கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்ம இந்த இதுலேருந்து தப்பித்து விடலாம்ங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பாக கருதப்படுகிறது சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.